நேரம் மின்னல் வாழ. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோவில் சாங் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ நான் என்னோடய ஸ்டைலை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தடவிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்கவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் நம்ம பேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போது சைன் அப் பண்ண சொல்லும், உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கனே இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைலே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் அன்னி கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சில ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ் அன்னி கிளிக் பண்ணாக்க செலக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ண சைடில் டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல்கிட்ட போய்க்கிறேன். ஒரு 3 கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக நேம் இதுதான், கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இது 3த்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் உடைய அப்ரிஷியேட் லிங்க் பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இன்புட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் இப்படி தான் ஷோகம். ரொம்ப விஷயம் எடிட் பண்ணுறது, ஜஸ்ட் பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் ஆஃபில் இருக்கா, ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணிக்கிங்க இடத்துல கப்பிள் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்க இந்த சைடில் கனிமை இருக்குது, அது கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஷோகம். இதில் எப்படி போய் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருப்பாருங்க பாயுடையது, ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்டர் கூட்டு ஸ்டாங் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும், கரெக்டாக இந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் உங்களுக்கு பிக்கு இந்த மாதிரி சைடு ஆட் இல்லைனாக்க அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த எஃபெக்ட் மாதிரி ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் அதே கார்ட்டூன் இமேஜ் இருக்கும் பாயோடது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டைல் போயிட்டு, ஸோ நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ரெஸ் கிளிக் ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இது கீழே இருக்குது, அதனால அப்படியே மோட்ஸில் போயிட்டு நான் மேலுக்கு கொண்டு விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மேலே கேளுடைய ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னாக்க, இப்போ நான் பாயோட பிக் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்தனும் அதே சேம் மெத்தட் தான். ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இதில் நீங்கள் ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிக்கு கிட்ட வந்துக்கிறேன். ஜஸ்ட் கீழே இருக்க அன்டெஸ்ட் நான் கீழ் போயிட்டேன். சைடில் கலர்ஃபில்லில் போயிட்டேன். ஸோ நான் என்னோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு கலர் வந்து பண்ணாக்க நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரியலைனாக்கா ஃபஸ்ட்லேருந்து பொறுமையாக பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா இன்ஸ்டாவில் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆளு தான் இருக்குன்னு ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே கால் எஸ்ஓ பட்டன் இருக்கா ரைட் சைடில் அது இங்கே கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.